அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. போராட்டம் எதிரொலி. டாஸ்மாக் கடைகள் இன்று 3 மணி நேரம் இயங்காது. இதை பற்றி தான் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது எதன் காரணமாக நடக்கப் போகிறதாம் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு நடந்த 5 நாட்களுக்கும் மேலாக டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சொல்கிறாங்க. ஸோ 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையை ஒழித்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு முறையான ஓய்வூதிய சலுகைகளை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவதாக சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் கடந்த 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை அமைச்சர் போராட்ட குழுவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸோ எனினும் அதில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படவில்லை சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா 3 மணி நேர கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என தொழிற்சங்கங்கள் தீர்மானித்ததாக சொல்ல வராங்க. ஸோ அதன்படி இன்றைய தினம் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.